ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கார்த்திகாவோட அம்மா கிட்ட சதீஷோட ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்துட்டு, ஆண்டி கார்த்திகா எங்க, அவங்கள நான் என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கணும், அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், ரூமுக்குள்ள தான் இருக்கா தம்பி, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் சொல்லவும், இங்க சதீஷ் அவரோட ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு ரூமுக்கு போறாரு. ரூமுக்குள்ள பார்த்தா கார்த்திகா கையில ஒரு மருந்து பாட்டில வச்சுட்டு அதை குடிக்கிறதுக்கு போறாங்க. அப்பந்தான் பார்த்தா சதீஷ் வந்து கதவை திறந்துறாரு. என்னங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேக்குறாரு. கையில இருக்கிற மருந்து பாட்டிலையும் பார்த்துறாரு. அதை பார்த்ததுமே சதீஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையில அது என்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், இங்க பார்த்தா கார்த்திகா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சதீஷோட ஃப்ரெண்ட் எல்லாம், மச்சான் நீ என்ன ஏதுன்னு பாரு, நாங்க வெளியே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா வெளியே போயிடுறாங்க. என்னங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்குறாரு. மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே சொல்லவும், என்னங்க விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ரொம்ப அதிர்ச்சியா கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி சொல்றது தப்பு தான், ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், என்னால் முடியலைங்க, என் மனசுல என் மாமா மட்டும்தாங்க இருக்காரு, அவரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படிங்க நான் உங்களுக்கு கழுத்தை நீட்ட முடியும், என்னால் முடியலைங்க, அவரை என்னால் சத்தியமாக மறக்க முடியலைங்க, அவரை எப்படியாவது மறந்துட்டு வீட்டில் சொல்கிற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் இந்த நிமிஷம் வர என்னால் அவரை மறக்க முடியல, அவரை மறக்கவும் முடியாம உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க இந்த சித்திரவதை, அதான் ஒரே தடியா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்துட்டேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே கேட்கவும், சதீஷ் வந்துட்டு, இவ்வளவு தானா, இதுக்கா போயிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன், இப்போ என்ன நீங்க உங்க மாமாவை லவ் பண்றீங்க, அவ்வளவுதானே, உங்களை அவர் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கவும், ஆமாங்க, இவ்வளவு தூரம் ஒருத்தரை மனசார விரும்புறீங்க, அவருக்காக உசிரையே விட துணிஞ்சிட்டீங்க, இந்த அளவுக்கு லவ்வோட இருக்கிற நீங்க சேர்ந்து வாழணுங்க, எனக்காக உங்க காதல் சாக வேண்டாம், இதை வீட்டில் பேசி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்லேயும் என்னால் பேசி புரிய வைக்க முடியாது, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படியும் பேசி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களால் முடியாமல் போயிருக்கும், நான் அவர் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாரு. எப்படிங்க, எப்படி இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், அப்பந்தான் பார்த்தா சதீஷ் வந்துட்டு, இருங்க நான் வெளியே போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு சதீஷ் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசுனதும் அப்பந்தான் பார்த்தா சதீஷோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இங்கே பாருடா மச்சான், அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, அப்பந்தான் உன் லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொன்னதும், சரிடா இவங்களை எப்படியாவது மண்டபத்தில் இருந்து வெளியே கூட்டிட்டு போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், ஒன்றும் இல்லை மச்சான், நம்மளோட ஃபேண்ட் ஷர்ட் இருக்குல்ல, அந்த ஃபேண்ட் ஷர்ட்டை எடுத்து அவங்கள போட சொல்லிடு, அதே மாதிரி தலையில் கேப்பெல்லாம் போட்டுட்டு அவங்கள ஒரு பையன் மாதிரி ரெடியாக சொல்லிடு,
அவங்கள அந்த கெட்டப்ல இங்க மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருவோம். நீயும் அப்படியே வெளியே வந்துரு. அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் அவங்க மாமா கூட சேர்த்து வச்சிருவோம். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்லவும் சதீஷ் வந்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா வந்துட்டு கார்த்திகா கிட்ட இந்தாங்க, இதுல ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் இருக்கு, இது என்னுடைய ஃப்ரெண்டோட இதுதான், நீங்க இதை போட்டுக்கோங்க, போட்டுட்டு ரெடி ஆகுங்க, இந்தாங்க கேப்பு, இதையும் தலையில போட்டுக்கோங்க, கொண்ட போட்டுக்கோங்க, உங்களை பார்க்க ஒரு பையன் மாதிரி இருக்கணும், அப்பதான் இங்க இருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு போக முடியும், இதை தவிர வேற ஐடியா கிடையாது, ஒரு பையன் மாதிரி இருந்தா தான் உங்களை வெளியே கூட்டிட்டு போக முடியும், பொண்ணு கெட்டப்ல இருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும் இங்க கார்த்திகாவும் பார்த்தா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிடுறாங்க. சதீஷும் பார்த்தா கார்த்திகாவை ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. அப்பந்தான் பார்த்தா கஸ்தூரி வராங்க. தம்பி, கார்த்திகாவை பார்த்துட்டீங்களா, பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் பேசிட்டேன் ஆண்டி, அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லிடுறாரு. அப்படியா, கூட இருக்கிற தம்பி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் இதுவா, இது என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா கார்த்திகாவும் சதீஷும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கார்ல கார்த்திகாவை கூட்டிட்டு சேரன் வீட்டுக்கு சதீஷ் போறாரு. சேரன் வீட்டுக்கு போன உடனேயே கார்த்திகாவும் சதீஷும் நடந்த விவரம் எல்லாத்தையும் சேரன் கிட்ட சொல்லவும் இங்க வீட்டுல பார்த்தா சோழனும் பல்லவனும் இருக்காங்க, பாண்டியன் இல்ல. அப்பந்தான் பார்த்தா நிலா சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்க, இவ்வளவு தூரம் இவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றிங்க, உங்களை மாதிரி எல்லாம் இப்ப யார் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஐயோ பரவாயில்லைங்க, உண்மையான காதல் தான் ஜெயிக்கணும், இவங்க ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க அந்த நரக வாழ்க்கை, நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல சொல்லவாச்சும் செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும் இங்க கார்த்திகாவும் சேரணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சதீஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சேரனுக்கு இதை ஏத்துக்கிற முடியல, கல்யாணம் கடைசி நேரத்துல நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அம்மா அப்பா என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு.